ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் பூமி டாக்கீஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிக் பாஸ் கூல் சுரேஷ் வெளியேற்றப்பட்டிருக்காங்க. இவ்வளோ நாள் இல்லாமல் திடீர்னு வெளியேற்றப்பட்டதுக்கான காரணம் என்னென்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி கூல் சுரேஷ் யாருன்னு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூல் சுரேஷோட முழு பெயர் சுரேஷ் முத்தையாங்க. இவரோட தொழில் நடிகர் மற்றும் நகைச்சுவை நடிகர் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவருக்கு வயசு என்னன்னு தேடும்போது நவம்பர் 3, 1999 காட்டுச்சு. அப்படி பார்த்தா இவருக்கு 23 தானே வயசு ஆகுது. அப்போது ஷாக் ஆகி திரும்ப நான் செக் பண்ணும்போது ஜனவரி 1, 1970 வருடம் இவர் பிறந்திருக்காரு. அப்படி பார்த்தா இவருக்கு 53 வயசு ஆகுது. இவரோட பிறந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா அது திண்டுக்கல் தான். திண்டுக்கல்லில் பிறந்த இவர் டிஏவி பப்ளிக் பள்ளியில் தன்னோட பள்ளி படிப்பை முடிச்சிருக்காருங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சினிமா இண்டஸ்ட்ரியில் கால் எடுத்து வச்சிருக்காரு. இவங்க நடித்த தொலைக்காட்சி தொடர்களை பற்றி பார்க்கலாம். 2009 2012 வரைக்கும் உறவுகள், 2012 அது இது எது நகைச்சுவை நிகழ்ச்சி நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அடுத்து தாயா தாரமா தில்லு முள்ளுங்கிற ஷோவில் எல்லாத்தையுமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. இப்போ இவர் நடித்த படங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். 2003 காக்க காக்க, 2004 எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி, 2005 தேவதையை கண்டேன், 2006 பச்சைக்கிளி, 2007 தொட்டால் பூமலரும், 2009 படிக்காதவன் கந்தக்கோட்டை, 2010 கல்லூரி காலங்கள், 2011 சிங்கம் புலி, 2012 திருத்தணி, 2013 யா யா, 2014 வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் மற்றும் வெள்ளக்காரத்துறை, 2015 நண்பேண்டா, 2016 நாரதன், 2017 எனக்கு வாய்த்த அடிமைகள், 2018 குலே பகாவலி, 2019 முடிவில்லா புன்னகை, 2020 பிஸ்கோத்து. இத்தனை படங்கள் நடிச்சுமே இருக்கு ஒரு சிறந்த அங்கீகாரம்னு ஒன்று கிடைக்கல. அதுக்காக தான் பெரிய பிளாட்ஃபார்மான பிக் பாஸ் ஹவுஸை சூஸ் பண்ணுறாரு. இங்கே வந்த உடனே முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனாலும் பூர்ணிமா கூட நடந்த பேச்சுவார்த்தையின் காரணமாக முதல் தலைவர் பதவியை விட்டு கொடுத்தாரு பூர்ணிமாவுக்கு. பிக் பாஸ் ஹவுஸில் யாரோடையுமே கனெக்ட் ஆகாமல் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருந்த ஒரு ஆளுனா அது கூல் சுரேஷ் மட்டும்தான். அதையும் மீறியும் விசித்ராவுக்கும் கூல் சுரேஷுக்கும் சண்டை வந்தது. அதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய விஷயங்களை கூல் சுரேஷ் விசித்ரா மேம்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆனாலுமே அதை விசித்ரா ஒரு கேம் ஷோவில் ஓப்பனப்பாக சொல்லிட்டாங்க. இது கூல் சுரேஷுக்கு பிடிக்காத காரணத்தால் விசித்ராவுக்கும் கூல் சுரேஷுக்கும் அடிக்கடி சண்டை வந்துட்டு இருந்தது. மட்டும் இல்லாமல் தன்னோட ஃபேமிலியை ரொம்ப மிஸ் பண்ணுறதாகவும், அதனால் இந்த பிக் பாஸ் ஹவுஸில் நீடிக்க முடியாதுன்னு தன்னோட குடும்பத்தை பார்க்கணுன்னு ரீசனுக்காக ஹவுஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி எடுத்தார் கூல் சுரேஷ். இந்த செயல் குறித்து கூல் சுரேஷை பிக் பாஸ் கண்டிக்கவும் செஞ்சுருக்காங்க. மேலும் இவர் வெளியேறதுக்கான முக்கிய ரீசன் இதுதாங்க. தன்னோட குடும்பத்தை பார்க்கணும், இதுக்கு மேலேயும் இந்த வீட்டில் இருக்க மாட்டார். இருந்தாலுமே இதை போல் ஏதாவது செயலில் ஈடுபடுவார், தவறான செயலில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற ரீசனுக்காக இவ்வளோ நாள் டாப் லிஸ்ட்டில் இருந்த கூல் சுரேஷ் வெளியேற்றிருக்காங்க பிக் பாஸ் குழுவினர். மேலும் இது போல் தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.